காய்ச்சல் வந்துடுச்சு, அது வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை வேறு மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம். அந்த காய்ச்சல் எதனால் வந்தது பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே காய்ச்சல் வந்தவுடனே இந்த மருந்தை நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே காய்ச்சல் குணமாயிடும். வாவ், இந்த டைஃபாய்டுக்கெல்லாம் கேட்குமையா? எல்லாத்துக்கும் கேட்கும். காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் எல்லா வகையான காய்ச்சலுக்கும் 102 டிகிரி இருக்குது சார், தூக்கி போடுது அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள். 4 மாத்திரை காலையில், மதியம் 4 மாத்திரை, இரவு 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கணும். அதோடு இல்லாமல் தேன் வந்து 1 ஸ்பூன் சாப்பிடணும். ஏன் தேன் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 மாத்திரை போட்டிங்கன்னா லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுகரையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த மருந்தை பொறுத்தவரைக்கும் டாக்டர் இல்லாத இடத்துல ஒரு டாக்டர், டாக்டர் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு டாக்டர். கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை இப்போவே சாப்பிட போகிறேன். ஏன்னா ஐயா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. எல்லார் வீட்லையும் எப்படி உப்பு மிளகா அரிசி பருப்பு அவசியமோ அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வெற்றி மாத்திரை ஒரு 4-5 பாக்ஸ் கம்பல்சரி வாங்கி வைங்க. அந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மருந்தை போட்டிங்கன்னா ஒரே நாளில் காய்ச்சலும் நின்றுடும். இது வந்து ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியல், பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, இன்டர்னல் ஆர்கனில் அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்குது, அவங்க இந்த மருந்தாக துணை மருந்தாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வெற்றி மாத்திரையில் அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இது சாப்பிடுவதனால் உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத முழுமையான தகவலை நாம் ஐயா தெரிஞ்சுக்கலாம். உணவே மருந்தினர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அருகில் சித்தர் ஐயா, மதிப்புக்குரிய சித்தர் தணிகாச்சலம் ஐயா இருக்காரு. இவருடைய அறிமுகமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக பேசியிருக்காரு. ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஆசை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இவர் எப்படி இந்த மருத்துவத்துக்குள்ளே வந்தார், இவ்வளோ நாள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய தீர்க்க முடியாத டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுகளையும் சக்ஸஸ் பண்ணிட்டுக்கிறார் அப்படின்றது இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி இவர்கிட்ட நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் ரொம்ப அருமையான மருந்துகளில் ஒரு மருந்தை இன்றைக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அது பேர் வெற்றி மாத்திரை. இந்த மருந்து 4448 வியாதிக்கும் துணை மருந்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன அந்த மருந்தில் இருக்குது, அந்த மருந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அப்படிப்பட்ட ஆச்சரியமான தகவல் வந்து இந்த வீடியோவில் புதைஞ்சிருக்கு. அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நான் நிறைய சித்தர்களை சந்திச்சிருக்கேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சித்தர்ன்ற போர்வையில் ஒரு சில மருந்துகள் மட்டுமே தெரியும். ஆனால் அந்த மருந்துகள் வேலை செய்யாது. ஆனால் அந்த போர்வையில் இருப்பாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா சித்தர் மாதிரி தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க வாழும் கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை பார்க்குறேன். ஏன்னா உங்களை புகழ்கிறதுக்காக இல்லை, இந்த உலகம் தொடங்குறதுலேருந்து முடிவு வர இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், அதே மாதிரி அன்பான குணம் கொண்டவர். நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் படித்த பட்டதாரி மருத்துவம்லாம் அந்த பேஷண்ட் அணுகிற முறை, அவங்ககிட்ட பேசுகிற முறையெல்லாம் வெளியில் நான் விசாரித்தேன். அவங்ககிட்ட ரொம்ப அருமையாக சொன்னாங்க. எப்படியாவது சித்த மருத்துவத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும், மூலிகை வைத்தியத்தை மக்களுக்கு சேர்த்தணும், ஒரு பக்க விளைவில்லாத மருந்தை மக்களுக்கு சேர்த்து தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி செஞ்சுட்டும் வரீங்க. அப்படிப்பட்டதுனால தான் அவங்களை நான் சித்தர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக அவங்ககிட்ட சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன். வாழும் சித்தர்களை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சித்தர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மதிப்புக்குரிய சித்தர் தணிகாச்சலம் ஐயாவும் நான் பெருமையாக சொல்ல முடியும். இப்போ இவர்கிட்ட இருக்கிற இந்த வெற்றி மாத்திரை இது பாருங்களேன், இதுதான் வெற்றி மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வெற்றி மாத்திரையை ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. ஏன் இப்போ இருக்கிற மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் கூட நிறைய மாத்திரைகளை வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாமர மக்கள் முதற்கொண்டு பயன்படுத்துகிறாங்க. சரி, இந்த வெற்றி மாத்திரைகள் அப்படி என்ன ரகசியம் இருக்குது? இது சாப்பிடுவதனால் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத முழுமையான தகவலை நம்ம ஐயா தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த வெற்றி மாத்திரை உங்களுடைய ஓன் ப்ராப்பர் தயாரிப்பு அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா. இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் நான் கொரோனா காலத்தில் கொரோனாவை மூலிகையால் குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பெரும் போராட்டத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களுக்கு சேர்த்தோம். அப்போ அந்த நிலையில்தான் இந்த காய்ச்சல் என்பதை பொறுத்த வரைக்கும், வைரஸ் காய்ச்சல் என்பதை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உலகம் முழுக்க பரவ இருக்கிறது. அப்போ பரவுகின்ற போது அதற்கான ஒரு மருந்து நம்ம கைவசம் இருக்கணும் அப்படிங்கிறதாக அந்த எண்ணத்தில் தயாரிக்கப்பட்டது இந்த வெற்றி மாத்திரை. இந்த வெற்றி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி போன கொரோனாவாக இருந்தாலும் சரி, இதுக்கு
பிறகு ஏதாவது யாராவது ஒருத்தவங்க உருவாக்கி புதுசா ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாலும் கூட அதற்கும் இது மருந்தாக இருக்கும். இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் பச்சளை மட்டும் இல்லாம பச்சளையினுடைய எக்ஸ்ட்ராக்ட், எத்தனால் எக்ஸ்ட்ராக்ட், அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கான்சன்ட்ரேஷனா ஒரு 100:1 அந்த லெவல்ல இந்த மருந்து வந்து நம்ம தயாரிச்சிருக்கிறோம், மூலிகையிலேருந்து தயாரிச்சிருக்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் இருக்குது அப்படின்னு, காய்ச்சல் வந்துடுச்சு, அது வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை வேற மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம். அந்த காய்ச்சல் எதனால் வந்தது பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே, காய்ச்சல் வந்தவுடனே இந்த மருந்தை நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே காய்ச்சல் குணமாயிடும். வாவ், இந்த டைஃபாய்டுலாம் கேட்குமையா? எல்லாத்துக்கும் கேட்கும். காய்ச்சல் எல்லா வகையான காய்ச்சலுக்கும். காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இப்போ உலகத்தின் எல்லா நாடுகள்லையும் இந்த மருந்து அவைலபிளாக இருக்குது, உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லையும். ஏன்னா வெளியூர் நாடுகளுக்கு போகிறவங்க அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க முடியாது, டெஸ்ட் எடுக்க முடியாது, காய்ச்சல்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக மொத்தத்துக்கு 10 பாக்ஸு, 20 பாக்ஸு, 50 பாக்ஸ்ன்னு மொத்தமாக கையில் எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில், யூரோப்பில் யாராவது எனக்கு கேட்குறாங்க, உடனே எனக்கு வேணும் சார் காய்ச்சல் இருக்குது அப்படின்னா, உடனடியாக அங்கே யார்கிட்ட இருக்குதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான். இவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கிங்க, இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் ஸ்விஸில் இருக்குது, ஸ்விஸில் இந்த அட்ரஸில் இந்த மருந்து வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மருந்தை பொறுத்தவரைக்கும் டாக்டர் இல்லாத இடத்துல ஒரு டாக்டர், டாக்டர் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு டாக்டர். இப்போ நீங்கள் காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த விதமான அலோபதி மருந்தும் இல்லாமல் வெறும் மூலிகை சாரங்கள், வெறும் மூலிகை சாரங்கள். இந்த சாரத்தை ரொம்ப காய்ச்சல் இருக்குது, 102 டிகிரி இருக்குது சார், தூக்கி போடுது அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள். 4 மாத்திரை காலையில், மதியம் 4 மாத்திரை, இரவு 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கணும். அதோடு இல்லாமல் தேன் வந்து 1 ஸ்பூன் சாப்பிடணும். ஏன் தேன் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், 4 மாத்திரை போட்டிங்கன்னா லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுகரையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மருந்து ஒற்றை மருந்து சுகருக்கும் கேட்குது. நம்ம கொடுக்கறது வந்து காய்ச்சலுக்காக கொடுக்குறோம், சரிங்களா? இப்போ முதல் நாள் 4 போட்டிங்க, அடுத்த நாள் 3 அதுக்கு அடுத்த நாள் 2 அதுக்கு அடுத்த நாள் 1 இப்படி போட்டிங்கன்னா இந்த 5 நாள்லேயே காய்ச்சல் போயிடும். முதல் நாளே ஃபஸ்ட்டு டேயே நீங்கள் ஆரம்பிக்கும் போது 4 நாள் ஆரம்பிச்சிருங்க, முதல் நாளே காய்ச்சல் இருக்காது. அடுத்தடுத்து நீங்கள் போகிறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வைரஸ் எலிமினேட் ஆகுது, அந்த வேலையை இது பார்க்குது. 1. 2வது எதுக்கு சார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி இப்போ போட்டாங்க கோவிட் காலத்தில். இப்போ அந்த ஊசியினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு டீடேமர் ஜாஸ்தியாக இருக்குது, லிவர் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் ஆகுறது, பிளட் கிளாட்டிங் வந்து உடம்புல பிளட் கிளாட் ஆகுது, அப்புறம் வந்து ஸ்ட்ரோக் சிலருக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான பக்க விளைவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு அந்த நிறுவனமே சொல்லியிருக்குது. அப்போ அந்த நிலையில் அதை போட்டவர்கள் ஏதாவது பக்க விளைவுகள் தென்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாத்திரை காலை 1 இரவு 1, எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் எனக்கு சிம்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் காலை 1 நைட் 1 சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை இரவு மட்டும் ஒரே ஒரு மாத்திரை நைட்டில் தினசரி சாப்பிட்டுட்டு ஒரு 4 மாதம் தினசரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், தோல் வியாதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் தோல் வியாதிகளுக்கு இதை மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து 4வது விஷயம், ஏதாவது பூச்சிக்கடி கடிச்சிடுது, கொலவி கொட்டிடுது, பூச்சி கடிச்சிடுது, அந்த மாதிரியான நிலையில நீங்கள் இந்த மருந்தை நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது, நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த பூச்சிக்கடியிலேருந்தும் நீங்கள் விடுபட முடியும். பூச்சி கடிச்சிருந்தாலும் சரி, இல்லை விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருக்குது, விஷ வண்டுகள் கடிச்சிடுது, விஷ பாம்புகள் ஏதாவது கடிக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த நிலையில இந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்த முடியும். இல்லை வீட்டு விலங்குகள் ஏதாவது கடிக்குது, பூனைக்குட்டி கடிக்குது, எலி கடிச்சிருது, இல்லை நாய் கடிச்சிருது அப்படின்னா விஷம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் இந்த மருந்தை தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம். 4 மாத்திரை காலையில், மதியம் 4 மாத்திரை, இரவு 4 மாத்திரை, ஒரு 5 நாள் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு காலை 1 இரவு 1 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது இப்போ நான் சாப்பிடலாம் ஐயா? கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை இப்போவே சாப்பிட போகிறேன், ஏன்னா ஐயா சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிகம், அதாவது உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லைன்றவங்களுக்கும் கேட்கும், ரத்தத்தையும் தூய்மைப்படுத்துன்ற சொல்லியிருக்காரு. ரத்தத்தை தூய்மைப்படுத்துன்றதுனால உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாகும் இல்லையா? நான் உங்களுக்காக லைவாக சாப்பிட்டு காமிக்க போகிறேன். வெற்றி மாத்திரை எல்லார் வீட்லையும் எப்படி உப்பு, மிளகா, தண்ணி, அரிசி, பருப்பு அவசியமோ அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் வெற்றி மாத்திரை ஒரு 4-5 பாக்ஸ் கம்பல்சரி வாங்கி வைங்க. நல்லா கசப்பு இருக்கும், லாஸ்ட்டில் கசப்பு வருது, கசப்பு வரும். இப்போ கசப்பு வருது, நல்லாவே கசக்குது.
வாயில் போட்ட உடனே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட்டாக கசக்குது. ஓகேங்கய்யா. அடுத்து வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் 2, மதியம் 2, இரவு 2. நீங்கள் டாக்டரே பார்க்க வேணாம், பிசிஓடி இருக்குது சார் அதனால் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர்கள் வெற்றி மாத்திரையை 3 வேளைக்கும் 2 மாத்திரை தினசரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்களே அந்த பிசிஓடி வந்து சரியாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கட்டி கொப்பளங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவர்கள் இதை சாப்பிட்லாம். அப்புறம் சர்க்கரை வியாதிக்கு மருந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த சர்க்கரை வியாதிக்கான மருந்துக்கும் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த மாத்திரை போட்டாலும் திரும்ப எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சாப்பிட்ற அந்த மருந்துகளை நிப்பாட்டாமல் அதனோட இந்த வெற்றி மாத்திரையும் நீங்கள் வேண்டிய அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சர்க்கரை நோயினுடைய அளவும் கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். வேண்டிய அளவுனா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சாப்பிடலாம்? இப்போ நீங்கள் சுகர் வந்து 400 இருக்குது 300 இருக்குன்னா 4 நாள் மாத்திரை தைரியமாக எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி வந்து காலையில் குத்தி பார்த்துக்கிறாங்க. இப்போ முதல் நாள் 4 நாள் மாத்திரை போடுறீங்க, மறுநாள் காலையில் பார்க்குறீங்க, மறுநாள் பார்க்குறீங்க சுகர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3 ஆக்கிக்கலாம். திரும்பவும் குறைஞ்சிருக்கு 2 ஆக்கிக்கலாம். இல்லை கூடி இருக்குன்னா இன்னும் 2 மாத்திரை எக்ஸ்ட்ராவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் அந்த சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி தோல் நோய்க்காக மருந்து சாப்பிட்றோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தோல் நோய்க்கான மருந்துகளோட சேர்ந்து இந்த மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தலையில் பொடுகு இருக்குது, பொடுகுக்கும் நீங்கள் பூசர் ஆயிலோடு சேர்த்து இந்த மருந்தையும் நீங்கள் மருந்தாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி டிபி இருக்குது, டிபிக்கு நான் நிறைய மருந்து சாப்பிட்றேன் சார், ஆனால் டிபி வந்து மருந்து சாப்பிட்டு அன்கண்ட்ரோல்டு டிபி ஆயிடுச்சு, எனக்கு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட் டிபி ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் இந்த மாத்திரையை 4 மாத்திரை காலையில், மதியம் 4 மாத்திரை, இரவு 4 மாத்திரை. ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு மருந்தே கிடையாது உலகத்தில் டிபி பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த நோயாளர்களுக்கும் இது மருந்தாக பயன்படும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்குனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பக்கவாதம் வந்திருக்கிறது, வாதம் நோய் வந்திருக்கிறது, அவர்கள் வந்து இதை மருந்தாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வந்துடுது, டெங்கு காய்ச்சலுக்கு எல்லாரும் சாப்பிட்றது நான் முதல்ல சொன்னது நிலவேம்பு குடிநீர், அதே மாதிரி வந்து பப்பாளி இலை சாறு இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் நிலவேம்பு குடிநீர் சாப்பிட்டாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலை, பப்பாளி இலை சாரும் கேட்கல சார், கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பிளேட்லெட் கம்மியாகிட்டே இருக்குது, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகுது, லிவர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற நிலையில் அந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மருந்தை போட்டிங்கன்னா ஒரே நாளில் காய்ச்சலும் நின்றுடும். அதே மாதிரி இம்யூனிட்டியும் அதிகமாகும். டபிள்யூபிசி டெங்கு காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிசி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதே மாதிரி பிளேட்லெட் தட்டையணுக்களும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அவர்கள் இந்த மருந்து சாப்பிடுகின்ற போது டபிள்யூபிசியும் கூடும், அதே மாதிரி தட்டையணுக்களுடைய எண்ணிக்கையும் கூட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் இது ஒற்றை மாத்திரை, இது வந்து ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியல், உங்களுக்கு அதே மாதிரி பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, இன்டர்னல் ஆர்கனில் அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்குது, அவங்க இந்த மருந்தாக துணை மருந்தாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் நிறைய நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. பர்டிகுலராக காய்ச்சலுக்கான மருந்து இது மேஜராக நம்ம சொல்கிறது காய்ச்சல், எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி, சளி வந்தாலும் சரி, மருந்துகளை நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே காய்ச்சல் போயிடும். ஐயா, இப்போ இந்த வெற்றி மாத்திரை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. சொல்லப்போனால் தான் 4448 வேறு துணை மருந்தாக கொடுத்துடலாம். எந்த மருத்துவர்கள், அதாவது பாரம்பரிய மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், சித்த ஆயுர்வேத, யுனானி, எது இருந்தாலும் அந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது அதோடு சேர்த்து இந்த மருந்துகளை கொடுக்குறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. ஐயா, இப்போ சிறியவர்கள் பெரியவர்கள் இருப்பாளருக்கும் இது மாறுபடுமா அளவு முறை? அளவு முறை மாறுபடுங்க ஐயா. இப்போ பெரியவங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் 4 மாத்திரை சொல்கிறேன், காய்ச்சல் கம்மியாக இருந்தால் 1 மாத்திரை போதுமானது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு 1/2 மாத்திரையிலேருந்து 1 மாத்திரை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்கிறது ஒரு 5லேருந்து 10 வயசு குழந்தைகள். சிறுவர்களுக்கு நான் சொல்கிறது பிறந்த குழந்தைக்கும் கூட இதை மருந்தாக கொடுக்க முடியும். பிறந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாலில் குழைத்தாவது இல்லைன்னா தேனில் குழைத்தாவது இதை மருந்தாக நீங்கள் வாயில் கொடுக்கும்போது, ஏன்னா நிறைய கெமிக்கல் சேர்ந்த மருந்துகளை, நிறைய ஆன்டிபயோட்டிக்கை பிறந்த குழந்தைக்கு நீங்கள் போடுகின்ற போதே இது முழுக்க மூலிகை மருந்து, முழுக்க மூலிகை மருந்து. எந்த விதமான பின் விளைவுகள், பக்க விளைவுகள் கிடையாது. அப்போ குழந்தைகளுக்கு போடுறீங்க, பச்சளம் குழந்தைகளுக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் தேனில் குழப்பி கொடுக்கணும். தேனில் குழப்பி, ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த மருந்தினுடைய முன்னாடி சொல்லியிருக்கேன், இது லோ சுகர் சிம்டமும் உண்டாக்கலாம் நிறைய அளவுக்கு அதிகமாகும் போது. அப்போ தேன் விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அப்போ குழந்தைகளுக்கு மாத்திரையை நுணுக்கி தேனில் குழப்பி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சலையும் இது போக்கும். என்ன நேயர்களே, இந்த 4448 வியாதிக்கும் அற்புதமான ஒரு துணை மருந்தை இன்னைக்கு
சித்தர் ஐயா பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் மேஜையில் இதில் சமையலறையில் எங்கோ ஒரு இடத்துல வீட்டில் ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது இம்யூனிட்டி பவர் குறைஞ்சாலும் சரியில்லை, நோய் வாய்ப்பட்டாலும் சரியில்லை, ஹெல்த்தாக இருந்தாலும் வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ கூட நீங்கள் சும்மா அந்த மாத்திரையை போட்டுக்கலாம். சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்களேன். இந்த வீடியோவை முடிஞ்சவர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.